இன்றைய ஜீவ வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என கண்பான தேவ பிள்ளைகளே, பரலோகத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய அதிகாரம் இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாவத்தோடு பிறக்கிறான். அவன் பரலோகத்துக்கு போக வேண்டுமென்றால் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மனம் திரும்பி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் அவன் கடைசி முடிவு பரிந்தும் ரட்சிப்பை காத்து கொள்ளும் பொழுது அந்த பரலோகத்தை அடைகிறான். என கண்பான தேவ பிள்ளைகளே, கடைசி தருவாயில் ஜீவனை விடக்கூடிய நேரத்தில் நரகத்துக்கு போய்கொண்டிருக்கின்ற அந்த குற்றவாளி, அந்த திருடன், அந்த கள்ளன் ஒரு மனமாற்றம் அடைகிறான். அவனை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அந்த கண்பான தேவ பிள்ளைகளே, யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் பரலோகத்துக்குரிய அதிகாரம் படைத்தவராயிருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. கண்பான தேவ பிள்ளைகளே, தேவ சனங்களே, பூமிக்குரிய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ்வோமா? ஒரு நாள் அவர் வருவார், மணவாளனாய் வருவார். நாம் அவரோடு பரலோகத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு காரியத்திலே பயணிப்போமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.